தினபூமி பத்திரிகை ஆஃபீஸ்க்கு அன்றைக்கி நான் வேலைக்கு போவேன். இதே போல் பாலகுமாரன் சாரிடம் நான் உதவியாளராக பணியாற்றிய தருணத்தில் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலை நான் தரிசனம் பண்ணாத நாளே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதை நான் சொல்லக்கூடிய அந்த ஆழ்வார்பேட்டை, கல்லுக்குழி, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு, மதுரை விளாங்குடி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன உதாரணங்கள். இப்படி ஏராளமான இடங்களில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலில் நாம் தரிசனம் பண்ணுறத வழக்கமாக வச்சுக்குவோம். பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயருக்கு ஒரு சந்நிதியே இருக்கும், அங்கேயும் போய் தரிசனம் செய்யலாம். சும்மா போவோமா? ஒரு குழந்தையை பார்க்க சும்மா போவோமா? ஒரு பெரியவங்களை பார்க்க சும்மா போவோமா? கடவுளை பார்க்க சும்மா போகலாமா? ஒரு துளசி மாலை வாங்கிட்டு போங்க, ஒரு வாரம் வெண்ணெய் சாத்துங்க அனுமனுக்கு, ஒரு வாரம் வெத்தலை மாலை சாத்துங்க, ஒரு வாரம் செந்தூர காப்புக்கு என்னங்க செய்யணும் அதை நான் வாங்கிட்டு வந்து தரேங்கன்னு சொல்லி செந்தூரம் சாத்துங்க. அந்த செந்தூரத்தை வாங்கிட்டு வந்து டெய்லி அலுவலகத்துக்கு போகும்போது இட்டுக்கங்க. இதெல்லாம் அனுமன்